listen, problem based on consistent இருக்குதா, problem based on consistent வந்து ஆன்சர் வந்து either T or false இந்த மாதிரி கன்க்ளூஷன் லாஸ்ட்ல வரும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பெரிய பேராகிராஃப்ஸ் இருக்குல்ல அதை வந்து அப்படியே ப்ரிமிசஸா கன்வெர்ட் பண்ண போறோம். பாத்துக்க எல்லாரும் பேஜ் நம்பர் 1.58 எக்ஸாம்பிள் 77 நான் ரீட் பண்றேன், எல்லாம் கவனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம். show that the following premises are inconsistent. அங்கே ஆன்சர் தந்தஸ் என்ன தந்திருக்காங்க, inconsistent. அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் அப்படின்னு தெரியுதா, inconsistent. இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் பாரு. if Jack misses many classes through illness தெரியுதா, அப்ப நல்லா கேட்டுங்க. if Jack misses many classes through illness ங்கிறது ஒரு சென்டென்ஸ் தெரியுதா, நீ வந்து if எல்லாம் எழுதக்கூடாது. Jack misses class through illness அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா p ன்னு எடுத்துக்க. உன் புக்ல வந்து நோட்டேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, p தானே கொடுத்திருக்காங்க. அப்ப அதை எடுத்துட்டு இது என்ன மீன் பண்ணுது, Jack misses class through illness. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் if எல்லாம் போடக்கூடாது. if வந்து அடுத்தது நம்ம ப்ரிமிசஸ் ஃப்ரேம் பண்றதுக்காக இது வந்து என்ன செய்றோம், நோட்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன செய்றோம், ஒரு நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செய்றோம், நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்றோம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் லைன் பாரு, அந்த பேராகிராஃப்ல நெக்ஸ்ட் பாரு, கமா போட்டு then he fails high school. அப்ப நெக்ஸ்ட் Q எடுத்துக்க. Q வந்து என்ன செய்யணும், he fails high school. இதான் வந்து என்ன செய்யணும், அடுத்த நோட்டேஷனா நம்ம சூஸ் பண்ண போறோம். தெரியுதா? சரி, அடுத்தது ரைட் பண்ணிக்க பேராகிராஃப்ஸ்ல. if Jack fail high school, ஏற்கனவே ஹை ஸ்கூல்ங்கிற மேட்டர் வந்துட்டா இல்லையா? சரி, அப்போ அதை வந்து திரும்பவும் ஒரு நோட்டேஷன் போடக்கூடாது. ஓகேவா? அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது then he is uneducated. இதுக்கு முன்னாடி எஜுகேட்டட் பத்தி பேசியிருக்குமா? இல்ல. அப்போ என்ன செய்யணும், r p q r uneducated. he is என்னடா Jack ன்னு சொன்னா போதும், இல்ல he ன்னு சொன்னா போதும். Jack is uneducated. Jack is uneducated. தெரியுதா? இப்ப நல்லா பாத்துக்க, சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது தந்திரத்துல நெகேஷனா வந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவா எடுக்கணும். தெரியுதா? அங்க ஏதாவது நெகேஷன் வந்திருக்க நாட்லாம் போட்டு வரல, அந்த வேர்ட்ஸ் இல்ல, அதனால அப்படியே ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அடுத்தது uneducated வேற இருக்குதா? அடுத்த அதே இல்ல, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது பாரு. if Jack read a lot of book. இதுக்கு முன்னாடி புக்கை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. அப்ப நம்ம அதே ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். PQR yes. என்ன எடுக்கணும், if Jack fails then if Jack read a lot of books. அப்போ read a lot of book. Jack read a lot of book. Jack read a lot of books. தெரியுதா? எல்லாமே வந்து டிஃபரெண்டான ஸ்டேட்மெண்ட், ரிப்பீட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க கூடாது. தெரியுதா? சோ நோட்டேஷன் கொடுக்குற. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு அடுத்தது then he is uneducated. அதெல்லாம் நமக்கு வந்துட்டோ. அடுத்த நெக்ஸ்ட் then he is not uneducated. இத வந்து நோட்டேஷன் கொடுக்கணுமா? கொடுக்க கூடாது. ஏற்கனவே எஜுகேஷனை பத்தி பேசியாச்சு. ஏற்கனவே என்ன ஆயிட்டு எஜுகேஷன். these are all the என்னது நோட்டேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நோட்டேஷன்ஸ். என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஓல் ஸ்டேட்மெண்ட் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுல இருந்து சப் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிமிசஸா கன்வெர்ட் பண்ண போறோம். பாத்துக்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. if Jack misses many classes. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் if கண்டிஷன் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணணும், if கண்டிஷன் வந்துச்சு அப்படினாலே இந்த சிம்பல் உள்ள வரணும். தெரியுதா? சரி, அப்ப பாரு, if Jack misses many classes through illness. அப்போ என்ன இருக்குது, P tends to, நல்லா பாத்துக்க, P tends to then போடுறாங்கல, thenக்கு பிறகு என்ன வருது, he fails high school. he fails high school Q. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிட்டல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாங்கல்ல. அப்ப கமா அடுத்த ப்ரிமிசஸ் போட போறோம். if Jack fails, இங்க if ஸ்டேட்மெண்ட் தான் வருது. if Jack fails high school. if Jack fails, he வந்து Jack தான், so Q. if Jack fails high school, then அடுத்து என்ன வருது, then னால என்ன வரும், tends to. he is uneducated.
he is uneducated னா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் uneducated மீன் பண்ணக்கூடிய நோட்டேஷன் ஆர் அதோட ஸ்டேட்மெண்ட் முடியுது இல்ல ஃபுல் ஸ்டாப் ஆகுது இல்ல சரி கமா கமா அடுத்தது if Jack reads a lot of books இங்க if condition தான் Jack read lot of books yes then he is not uneducated நல்லா பாத்துங்க educated பத்தி பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது நோட்டேஷன் இங்க வந்து not educated அப்போ uneducated not sorry என்ன வருது not uneducated தான வருது not uneducated so இதுக்கு நெகேஷன் இருக்குல ஆரோட நெகேஷன் ஆரோட நெகேஷன் he is uneducated அப்படிங்கிற ஆர் he is not uneducated என்னது நெகேஷன் அதுக்கு நெகேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுதான் பாரு uneducated ஸ்டாப் ஆயிட்டு uneducated அடுத்தது என்னமே இருக்குது அடுத்தலாம் இருக்குது கமா கமா இங்க எழுதிடுவோம் Jack misses many classes through illness Jack misses classes through illness அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப ரிப்பீட் ஆகுது if போட்டு தான ஸ்டார்ட் பண்றாங்க if Jack misses if வருதா if வரல சரி if இல்லாம ஸ்டேட்மெண்ட் வருது கவனமா இருக்கணும் Jack misses many classes through illness கனெக்ஷன் என்ன வருது and அது வர and read a lot of books read a lot of books னா இருக்குது yes so ஸ்டோரி எழுதுறதுக்கு ஸ்டில் பண்ணி ஸ்டில் பண்ணி சரி so நம்மளுக்கு நல்லா பாத்துங்க we got these premises from the compound statement தெரியுதா so இதெல்லாம் பாக்ஸ்ல போட்டுருங்க இதெல்லாம் பாக்ஸ்ல in some problem directly they will these things தெரியுதா நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா இன்கன்சிஸ்டன்ட்டா செக் பண்ணோம் எல்லாம் பென்னை க்ளோஸ் பண்ணிக்க இப்போ பார் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இன்கன்சிஸ்டன்ட் அது வந்து நமக்கு ப்ராப்ளத்துல கிவன் டைரக்டா தந்திருக்காங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் வரும் இப்போ பார் ஃபர்ஸ்ட் 1 அது முன்னாடி என்ன வரணும் இதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் இத வந்து இன்ஃபீரியன்ஸ் தியரியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் ரீசன் எல்லாம் கவனம் பாரு ஃபர்ஸ்ட் லிசன் இத நம்ம எப்படி நம்ம கொண்டு வர போறோம் நல்லா பாத்துங்க இங்க premises எத்தனை இருக்குது 1 2 3 4 டென்ஸ் டு வரதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நம்ம சப்ஸ்டிட்யூட் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட்ல இருந்து எடுத்துவோம் p and s தெரியுதா ஆர்டர் மாத்தி எடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஃபார் அவர் கன்வீனியன்ட் டேக் p and s த ஃபர்ஸ்ட் ஏன்னா டென்ஸ் டு வரக்கூடியதெல்லாம் உடனே அப்ளை ஆகாது தெரியுதா and வரக்கூடியது உடனே அப்ளை ஆகும் அதனால எது ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகுதோ அதை என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும் தெரியுதா சரி சில பேர் இந்த செஸ் கேம்ல வந்து என்ன செய்வாங்கன்னா ஆர்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க ஏன்னா அது வந்து என்ன செய்யும் எல்லாத்தையுமே ஜம்ப் பண்ணி வரும் தெரியுதா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க சில பிளேயர்ஸ் அதே போல நம்ம என்ன செய்யறோம் இதுல வந்து p and s ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம் p and s இத நம்ம எங்க இருந்து எடுத்துறோம் பாஸ்கெட்ல இருந்து எடுத்தா என்ன செய்யணும் ரீசன்ல என்ன எழுதணும் ரூல் p சில மக்கள் வந்து இங்கே இல்ல சரி நெக்ஸ்ட் செகண்ட் இத ரெண்டு தந்திருக்காங்கல்ல உடனே நீ என்ன செய்யணும் பார்க்கணும் இங்க ஒரு p இருக்குது இன்னொரு s இருக்குதுல்ல அப்ப அது ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்போ p இது வந்து ரூல் t1 ரீசன் என்ன அப்படினா p and s can be written as p ன்னு எழுதிரலாம் அதே போல என்ன செய்யலாம் s ல ஸ்ப்ளிட் பண்ணிரலாம் ரெண்டாட்ட ஸ்ப்ளிட் பண்ணிரலாம் இருக்குல p s இந்த ரெண்டுமே எழுதிரலாம் சரிதா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து p போட்டுறோம் அதனால அத மென்ஷன் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்து 3 s ரூல் t1 அதுதான் ரூல் t என்ன கண்டிஷன் p and s can be written as yes இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எழுதி போட்டுருக்கோம் அதான் நீ செக் பண்ணிக்க ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் fourth one எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதுல யாரெல்லாம் இருக்கா p and s செப்பரேட்டா இருக்குது சோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிரலாம் p tends to q சோ இதை எங்க இருந்து நீ சூஸ் பண்ணிருக்க பாக்ஸ்ல இருந்து எடுத்துருக்க அப்ப என்ன செய்யணும்
ரூல் பி பாக்ஸுக்குள்ள யாரெல்லாம் வரதுக்கு எலிஜிபிள்? given datas. These are all the given datas. தெரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது 5. நீ அட்டன அடிச்சுக்கு மடக்கிடலாம் பாருங்க. p ரெண்டு ஈக்குவலா இருக்குது. கேன்சல் ஆகி என்ன வந்துரும்? q. ரூல் t இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வருது. 2ஐயும் 4ஐயும் கனெக்ட் பண்ணிட்டு நீ எழுதிட்டே இருக்க. சரி அடுத்தது நெக்ஸ்ட் 6 நல்லா பாத்துக்க. 6 அடுத்து நல்லா பாரு. இன்னொன்னு யார் இருக்கா? எஸ். இதுல எஸ் இருக்குல்ல, அந்த ரூல் எடு. ஏ விட்டுட்டு அங்க எடு. தெரியுதா? எஸ் டென்ஸ் டு, ஏன்னா அதுதான் அதுக்கு ரிலேட்டிவா இருக்குது. பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் எது ரிலேட்டிவா இருக்குது. இல்ல சார் நான் இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அது வேஸ்ட் ஆகும். பட் வேற எதுனா என்ன ஆகும்? யூஸ் ஆகும். ஓகேவா? சரி பாருங்க. சோ எஸ் கேன்சல் ஆகி என்ன வருது? அடுத்த ஸ்டெப். இது இதுல என்ன செய்யணும்? ரூல் பி. இதை எங்க இருந்து சூஸ் பண்ண? ஃப்ரம் பாஸ்கெட்ஸ். அடுத்தது 2 சரி. சோ இது ரூல் என்னது? 7. ரூல் 7. எஸ் இருக்குது. என்ன ஒரு எஸ் இருக்குதா? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டா யார் வருவா? நெகேஷன் ஆர். ரூல் டி யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்க? 3,6. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் 8. லாஸ்ட் ஆன்சர் ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் வரணும் எப்படி எழுதணும்? P and negation P or R and negation R, அது it will give false. So அந்த கண்டிஷன் வரும். இப்போ ஒரு negation R வந்திருக்குது. என்ன யாரை யூஸ் பண்ணாம இருக்கும்? இதை யூஸ் பண்ணாம இருக்கும். தெரியுதா? அப்ப அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். Q tends to R. இது ரூல் P. ஏன்னா அந்த பாஸ்கெட்ல இருந்து எடுக்கிறோம். தெரியுதா? இப்போ ஈஸியா அடிச்சிடலாம். செஸ் கேம்ல கீவையும் அதையும் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு விடலாம். கிளாஷ். So 9. Q, the Q cancel ஆகி நீங்க யார் வருவா? R. So rule T 5,8. தெரியுதா? அடுத்து 10. இந்த ரெண்டையும் ஹேண்ட் போட் கனெக்ட் பண்ணிடலாம். போன ப்ராப்ளம் டென்ஸ் டு போட்டோம். ஏன்னா டென்ஸ்ல இருந்து அடிஷனல் ப்ரிமிசஸ் சூஸ் பண்ணோம். தெரியுதா? Here is not like that. So இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது negation R and R இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். சோ இது ரூல் T 7,10. சோ 11 நம்ம false னு ப்ரூவ் பண்ணனும். what is negation R and R false? இது என்னது? ரூல் T of 10 வந்துட்டா? சோ லாஸ்ட் எழுதணும். the given statement is inconsistent. ஒரு லாஜிக்காவே பேசல, இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருக்கான் அப்படின்னு வந்துரும். தெரியுதா? சரி ஓகே. ரைட்.